அனைவருக்கும் வணக்கம். களமெட்டில் அண்ணன் இடுமான கார்த்தி அவர்கள் வன்னியரசை போட்டு பொலன்னு பொளத்ததில் 1.5 நிமிஷத்தில் சண்டையே முடிஞ்சிச்சுப்பா அப்படின்னு சொல்கிற மாதிரி கேட்ட கேள்விக்கு பதில் தர முடியாமல் வன்னியரசு அவர்கள் இதற்கு ஏதாவது பதில் சொல்லுங்கன்னு சொல்லி விசிகாலேருந்து திமுக கொத்தடிமையில் ஹைனாக்கள் கூட்டல் வரைக்குமே இந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்கன்னு சொல்லி தெரிச்சு ஓடிக்கிட்டு இருக்காரு. 3 மணி நேரம் ஆகியுமே இதற்கான கேள்விக்கு பதில் சொல்ல முடியாமல் திணறிக்கிட்டு இருக்காரு வன்னிக்குரல். இந்த வன்னிக்குரல் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறதான் நம்ம இந்த பதிவில் விலாவாரியாக பார்க்க போகிறோம். அதாவது பொதுவாகவே இவர்கள் பொறுத்த வரைக்கும் விசிகா கட்சியை பொறுத்த வரைக்கும் திருமாவளவர்கள் தான் சனாதனத்தை இந்தியாவில் எதிர்க்கிறாரு, பாஜகவிற்கு எதிராக திருமாவளவன் இருக்காருன்னு சொல்லி ரொம்ப நாளாக ஓட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. நீங்கள் பேசுகிறீங்க எதிர்க்கிறீங்கிறதுலாம் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் நாங்கள் தான் ஒழுக்க சீலர், எங்களை மாதிரி யாருமே கிடையாதுன்னு சொல்லி இந்த நடிப்பு வேஷம் போட்டிங்க தெரியுமா? இதை ஏற்றுக்க முடியாது. உங்களோட நிலைப்பாடு 2019 பிறகு வேணால் மாறி இருக்கு. ஆனால் 2019 முன்னகுட்டி விசிகா என்கின்ற கட்சி பாஜக கூட கூட்டணி வச்சிருக்கு 2000 காலகட்டத்தில் அப்படிங்கிறது ஏற்கனவே தெரிஞ்ச விஷயந்தான். ஆனால் அது யாருமே நம்ம பெருசாக பேசவே இல்லை. கடந்து போய் 2024 வந்தாலுமே இவங்க திரும்ப நம்மளை நாம் தமிழர் கட்சியை சங்கி பிஜேபி பி டீம் அப்படின்னு முத்திரை குத்திக்கிட்டே இருந்தாங்க. அதில் மிக முக்கியமான காரணம் விசிகா குரூப்பு அதிகமாக சிறுத்தைக்குட்டி அதிகமாக. அப்போ வழக்கம் போல் நாம் தமிழர் கட்சியை சார்ந்த அண்ணன் இடுமான கார்த்தியார் எல்லாருக்குமே தெரியும். ஒரே ஒரு சம்பவம் தான் கேட்டாங்க. 2001 பாஜக திமுக விசிகா கூட்டணி வச்சிச்சா வைக்கலையா? பாஜக கூட்டணியில் திருமாவளவர்கள் அங்கே வைத்தாரா வைக்கவில்லையா? உதயசூரன் சின்னத்தில் திருமாவளவன் நின்று வெற்றி பெற்றார். அதே மாதிரி பாஜக கட்சியை சார்ந்த தாம்பர சின்னத்தில் நின்று ஹெச்ராஜா வெற்றி பெற்றார். இதற்கு பதில் சொல்லுங்கன்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்டார். சொல்லப்போனால் அவர் பொதுவாக கேள்வி கேட்டு போயிட்டார், இணையதளத்தை பதிவு பண்ணிட்டு போயிட்டாப்புல. இந்த வன்னி குரல் இருக்குது தெரியுமா? அந்த வன்னி குரல் என்ன தெரியுமா? அதாவது இவருக்கு என்ன தெரியுமா ஆசை? திருமாவளவன் தேரை இழுத்து தெருவில் விட்டுறணும். இந்த வேலை செஞ்சால் திருமாவளவன் அசிங்கப்படுவார், அவமானப்படுவார். பொதுவாக இப்போ இருக்கக்கூடிய நிறைய பேருக்கு திருமாவளவன் பிடிச்சிருக்கு. ஆனால் முன்னாடி காலத்தில் செஞ்ச சேட்டையை நிறைய பேர் மறந்துட்டாங்க. அப்போ வன்னிக்குரல் யோசித்தார், இதை எப்படி வெளியே கொண்டு வருது? திருமாவளவனை அசிங்கப்படுத்தணும், திமுக இதுக்கு அஜெண்டா கொடுத்துருக்கு, நம்ம என்ன பண்ணலாம் யோசிக்கும் போது தான் அப்போ இடுமான கார்த்தியை பேசியிருக்காரு. இது மூலமாக பேசாமல் இடுமான கார்த்தியை ஆதாரபூர்வமாக நம்ம தலைவரை அசிங்கப்படுத்திடுவார், நம்ம அவரை பற்றி எதுவும் பண்ண வேண்டாம் அப்படின்ற ஒரு கெட்ட புத்தி வன்னிக்குரலுக்கு இருக்குது. இது உண்மையிலே சொல்கிறேன், பொய் சொல்லலைங்க. வன்னி அரசு ஒரு கேடு கட்டவர். விசிகா கட்சியை உடைப்பதற்குன்னே உருவாக்கப்பட்டவர் தான் வன்னி அரசு. கட்டாயமாக உடைச்சிடுவார், அது வேறு விஷயம் வச்சுக்கோங்களேன். அது உள்கட்சி பூசை நமக்கு தேவையில்லை. நம்ம ஹிண்டு கொடுக்குறோம் மட்டும் தான் வச்சுக்கோங்களேன். கண்டுபிடிச்சி ஒதுக்கினா இப்போ நல்லது, இல்லை விசிகா உடச்சிட்டு தான் போவார். அப்போ என்ன பண்ணுறாரு? வழக்கம் போல் ஒரு பழைய போடச்சிக்கிட்டு வந்துடுறாங்க. நீங்கள் பாஜகவுக்கு சார்ந்த கேப்டன் தமிழ்ச்செல்வனுக்கு மும்பில் நீங்கள் ஆதரவு தெரிவிச்சிங்கன்னு சொல்லி பல வருஷமாக அதுக்கு விளக்கம் கொடுத்து அது என்னெல்லாமோ பேசினாலும் பழைய போடச்சிக்கிட்டு வந்துட்டாங்க. அப்போ அண்ணன் கேட்ட ஒரே ஒரு கேள்வி தான் இடுமான கருத்தினேன். சரிங்க, நாங்கள் எந்த ஒரு எங்கள் 2012 தேர்தல் நின்னார், நிற்கும்போது உள்ளாட்சி தேர்தல் நின்னார், அதற்காண்டி நாங்கள் அவருக்கு பிரச்சாரம் பண்ண, அது எந்த பிழையுமே கிடையாது. 2014 அவர் போட்டி போட்டு சட்டமன்ற உறுப்பினர் ஆன பிறகு 2018 ஒரு மாநாடு நடக்குது மும்பையில். அதற்கு சிறப்பு விருந்தினர் யாருன்னா கேப்டன் தமிழ்ச்செல்வன் தான். எதற்காண்டி நீங்கள் அவரை அழைச்சிங்க? சமூக நீதி மாநாட்டில் கேப்டன் தமிழ்ச்செல்வத்திற்கு பாஜக சட்டமன்ற என்ன வேலை அப்படின்னு சொல்லி நாக்கப்படுற மாதிரி கேள்வி கேட்டார். வன்னிக்குரல் வழக்கம் போல் நாங்கள் பாஜகவை நாங்கள் கூட்டணி வச்சோம். எங்களுடைய உருட்டை பாருங்கள். பாஜக நாங்கள் கூட்டணி வச்சோம், நாங்கள் பாஜக ஆதரவு ஓட்டு கேட்கலையே, போட்டோ எங்க, வீடியோ எங்க, இப்படி ஒரு கிடுக்கு பூடி கேள்விக்கிறாரு. நமக்கு புரியலைங்க. கூட்டணி வைப்பாங்களாம், பாஜக கட்சியாச்சா ஜெயிப்பதற்கு ஓட்டும் போடுவாங்களாம், அந்த வெற்றிக்கு இவங்க உழைப்பார்களாம், கூட்டணி கூட அங்கே வைப்பாங்களாம். குஜராத் படுகொலை நடக்கும்போது 3000 மேற்பட்ட இஸ்லாமியர்கள் துள்ள துடிக்க மோடி அரசு இருக்கும்போது துள்ள துடிக்க கொன்று கூச்சிச்சு இந்த குஜராத் மாடல் அரசு மோடி அரசு பாஜக கட்சி. அப்போ அந்த கட்சியை தமிழ்நாட்டில் கூட்டணி வச்சு கடைசி வரைக்கும் அந்த கூட்டணி விட்டு வெளியே போகாமல் தன்னுடைய சட்டமன்ற உறுப்பினர் பதவியை முழுவதும்
நிறைவேற்றிய ஒருத்தர் தான் திருமாவளவன் அவர்கள். எப்படி அவருடைய சட்டமன்ற உறுப்பினரான் உதயசூரன் சின்னத்தில் நின்று வெற்றி பெற்றார். அப்போ பாஜக ஹச்ராஜாவுடைய தாமரை சின்னத்துக்கு ஓட்டு போடக்கூடியவங்களும் உதயசூரன் சின்னத்தில் ஓட்டு போட்டிருக்கிறாங்க. திருமாவளவனுடைய பானை சின்னத்துக்கு நீங்கள் ஓட்டு போட்டிருப்பாங்களா? சிதம்பரம் கட்சிக்கு இருக்கலாம், சிதம்பரம் விழுப்புரம் கட்சி, அந்த கட்சியை சார்ந்தவங்களும் எங்கள் சிவகங்கையில் ஹச்ராஜாவுக்கு ஓட்டு போட்டிருக்கிறாங்க. அப்போ இதெல்லாம் அவருக்கு பிரச்சனை கிடையாது. எனக்கு நீங்கள் ஃபோட்டோவை காட்டுங்க, நாங்கள் ஆதரவு தெரிவித்த ஃபோட்டோவை காட்டுங்க. அது அண்ணன் கேட்டாப்புல எங்க அவரே கூட்டணி வச்சுருக்கான்னு சொல்லி உங்கள் தலைவரே பேசியிருக்காருங்க, வீடியோ பாருங்கன்னு சொல்லி வீடியோ போட்டார். வாஜ்பாய் அவர்கள் எந்த அளவுக்கு கட்சியின் கொள்கை என்பது வேறு, ஆட்சியின் கொள்கை என்பது வேறு என்பதை தெளிவாக உணர்ந்திருந்தார் என்பதை அந்த 5 ஆண்டு காலம் அவர் வெற்றிகரமாக ஆட்சியை நடத்திய போது நடந்து கொண்ட அணுகுமுறைகள், காமன் மினிமம் புரோகிராம் என்கிற குறைந்தபட்ச பொது செயல் திட்டத்தை உருவாக்கி திராவிட முன்னேற்ற கழக தலைவர் மறைந்த தலைவர் கலைஞர் அவர்களும் அதிலே இடம்பெற்றிருந்தார். அந்த கூட்டணியை பற்றி இங்கே அண்ணன் ஏசி சண்முகம் அவர்கள் குறிப்பிட்டார். அன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் அந்த கூட்டணியிலே நாங்கள் இடம்பெற்றிருந்தோம். நாடாளுமன்ற தேர்தலில் அல்ல, சட்டமன்ற தேர்தலில். இல்லை, நீங்கள் வந்து ஓட்டர் கடை மாதிரி பேசிகிட்டு இருக்கிறீங்க. நீங்கள் வந்து ஃபோட்டோ காமிச்சா நான் நம்புவாங்க. என்னப்பா கூட்டணி வச்சுருக்கீங்கன்னு சொல்லி உங்கள் அண்ணனே சொல்லியிருக்காரு, உங்கள் எழுச்சி தமிழரே பேசியிருக்காரு. இன்னும் நாங்கள் வந்து கூட்டணிக்கு வச்சாலும் நீங்கள் வந்து எங்களுக்கு ஆதரவு தெரிவிச்சக்கான ஃபோட்டோ காமினா எப்படி? இது எந்த மாதிரி லாஜிக்குன்னு தெரியல. ஃபோட்டோ காமிச்சா நீங்கள் நம்புவீங்க? நீங்கள் நாங்கள் எங்ககிட்ட ஒரு பெரிய ஃபோட்டோ இருக்குங்க, இனப்படுகொலையாளர், மனிதனாகவே இருக்க முடியாது இனப்படுகொலையாளர் ராஜபக்சே கூட உங்கள் அண்ணன் தலைவர், உங்கள் எழுச்சி தமிழ் எழுச்சி கன்னடர் கை கொடுத்த ஃபோட்டோவை பார்க்குறீங்களா? வீடியோவோடவே இருக்குது. நான் ஒதுங்கி நின்றேன், அஞ்சு இருந்தேன், பயந்து நின்ன, கையை பின்னாடி மடக்கி இருந்தேன். நம்ம ராஜபக்சே வந்தார், அடங்கி ஒடுங்கியிருக்கேன், கையை பார்த்து இவர் திருமாவளவன் யார் தெரியுமா? இவர் மட்டும் இலங்கையில் தான் செத்துருப்பார் இவர் அப்படின்னு சொல்லி நகைப்போட பேசிக்கிட்டு பயந்து கை கொடுத்தாருங்க ராஜபக்சேன்னு சொல்லி உருட்டிட்டு இருக்காரு இப்போ வரைக்கும். புரிந்து கொள்ள முடியும். நீ மட்டும் போய் எப்படி ராஜபக்சே கை கொடுத்த வெறுமனை கை கொடுத்த அவன் தான் எனக்கு வந்து கை கொடுத்தான், நான் கொடுக்கல. அதுதான் உண்மை. கூட நாங்க வரிசையா நின்றுட்டு இருக்கும் போது டிஆர் பாலுக்கு அந்த பக்கம் நின்று கொண்டிருக்கிற ராஜபக்சே தள்ளி வந்து என் கையை பிடித்து கையை குலுக்கி விட்டு டிஆர் பாலு முகத்தை நேராக பார்த்து, உங்களுக்கு தெரியுமா திருமாவளவன் யார் என்று? அவர் வந்து பிரபாகரனுக்கு ரொம்ப வேண்டியவர். யுத்தம் நடக்கும் போது காட்டுல இவர் இருந்திருந்தாருன்னா இவர் மேல போயிருப்பார் அவரோட சேர்ந்து அப்படின்னு நக்கல் அடிக்கிற போது எல்லோரும் கொல்லென்று சிரிக்க, அந்த சூழலை சமாளிப்பதற்கு நானும் சிரித்து மழிப்பு விட்டு வெளியே வந்தேன். அவ்வளவுதான். அது அந்த அவைக்குரிய ஒரு எதிர்வினை. காழ்ப்புணர்ச்சி கொண்டவர்கள் பிரபாகரன் போயிட்டு விருந்து சாப்பிட்டு வந்தாரு, பார்சல் வாங்கிட்டு வந்தாரு. அவங்களுக்கு பங்கு கொடுக்கலங்கிறது கோபம் போது ராஜபக்சே கை கொடுத்த வெறுமனை கை கொடுத்த அவன் தான் எனக்கு வந்து கை கொடுத்தான், நான் கொடுக்கல. அதுதான் உண்மை. கூட நாங்க வரிசையா நின்றுட்டு இருக்கும் போது டிஆர் பாலுக்கு அந்த பக்கம் நின்று கொண்டிருக்கிற ராஜபக்சே தள்ளி வந்து என் கையை பிடித்து கையை குலுக்கி விட்டு டிஆர் பாலு முகத்தை நேராக பார்த்து, உங்களுக்கு தெரியுமா திருமாவளவன் யார் என்று? அவர் வந்து பிரபாகரனுக்கு ரொம்ப வேண்டியவர். யுத்தம் நடக்கும் போது நாங்க வரிசையா நின்றுட்டு இருக்கும் போது டிஆர் பாலுக்கு அந்த பக்கம் நின்று கொண்டிருக்கிற ராஜபக்சே தள்ளி வந்து என் கையை பிடித்து கையை குலுக்கி விட்டு அந்த போட்டோ இருக்கு பாக்கியலாம், அந்த போட்டோ பாக்கியலாம். அதே மாதிரி இந்த இனப்படுகொலை அப்போ அந்த காங்கிரஸ் வச்சு கூட கூட்டணி வைக்க மாட்டேன்னு சொல்லி அப்படி டவுலட்டாக உங்கள் அண்ணன் எழுச்சி கன்னடர் பேசினார்லாம், எழுச்சி கன்னடர். அதோடைய வீடியோவை இப்போ இணையதளத்தில் இருந்துக்கிட்டு இருக்க. எந்த காரணத்தை கொண்டும் காங்கிரஸ் கட்சி கூட கூட்டணி கிடையாது, உங்கள் அண்ணன் தான் பேசினார், எழுச்சி கன்னடர் தான் பேசினார். அந்த வீடியோவே இருக்குது பாக்கியலாம். என்ன உருட்டு? பாஜக கட்சி கூட கூட்டணி வச்சு சட்டமன்ற உறுப்பினராகி எந்த ஒரு தேர்தலையுமே வார்டு மெம்பர் கூட தகுதி இல்லாத கட்சி ராஜாவெல்லாம் சட்டமன்ற உறுப்பினராக்கி இன்னைக்கு பேர் போடுறாங்க முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கட்சி ராஜாவுக்கு. இந்த வரலாற்று பிள்ளை இதெல்லாம் வந்து இதற்கு முதன்மை காரணம் விசிகா கட்சி. அங்கே பெரிய கூட்டணி என்னது? ஒன்று திமுக, இன்னொன்று பாஜக, இன்னொன்று பெரிய கட்சியாக விசிகா நிற்க. அது எத்தனை தொகுதியில்? 8 தொகுதியில் போட்டி போடுது. அப்போ
இப்போ கூனி குறுகி சிதம்பரம் கட்சி விழுப்புரம் கட்சியாக மாறி நிற்கி 8 தொகுதியில் போட்டியிட்ட விசிகா கட்சி இன்றைக்கி 2 தொகுதியில் வந்து நிற்கி. அப்போ இதுதான் விசிகாவுடைய வரலாறு. ஆனால் இவங்க உருட்டை பார்த்துக்கிட்டிங்கன்னா என்னமோ பெரிய நல்லவர்கள் மாதிரி நாங்கள் பாஜக எதிர்த்தீங்க 2000 முன்ன கூட நீங்கள் என்ன பண்ணீங்க? நீங்கள் அந்த காலகட்டத்தில் நீங்கள் எவ்வளோ துரோகம் பண்ணியிருக்கீங்க? நீங்கள் போகாத இடம் கிடையாது. அதிமுக பேட்டிங்க, திமுக பேட்டிங்க, தேமுதிக பேட்டிங்க, பாஜக பேட்டிங்க, காங்கிரஸ் பேட்டிங்க, விஜய் கூட பெறுவீங்க, கமல்ஹாசன் கூட வந்துடுவீங்க. எத்தனை எல்லாரும் கூட நீங்கள் பேசிடுவீங்க. போகாத கட்சியே கிடையாது. பெரியார் விட அதிகமாக கட்சி தேவையை ஒருத்தர்னா விசிகா தலைவர் திருமாவளவன் வந்தார். நான் சொல்ல இணையதளத்தை தேடி பார்க்கும்போது கண்டுபிடிக்கும்போது அவ்வளோக்கா நீங்கள் மாறி இருக்கிறீங்க. வைக்க கூட போயாச்சு. எல்லா கட்சி கூடயும் பயணித்த ஒரே தலைவர் எழுச்சி கன்னடர் அண்ணன் திருமாவளவன் மட்டும்தான். அப்போ இந்த சவுடாலா பேசிக்கிட்டு நான் வந்து போட்டோ தரேன், வீடியோ காட்டுங்க அப்படின்னு பேச விட்டுட்டு உங்கள் எழுச்சி தமிழர் கருணாநிதியை தப்பாக பேசியிருக்காரு. அதான் கருணாநிதி முஸ்லீமுக்கு துரோகம் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லி ஆர்டிக்கிளோடு எடுத்து போட்டாருங்க. கடத்தின இருக்காப்பில் என்ன பண்ணுறாருன்னா ஆர்டிக்கிளை அந்த அண்ணன் திரும்ப பேசியிருப்பார்ல ஆர்டிக்கிளை எடுத்து பதிவிட்டார். அப்போ விசிகா என்கின்ற கட்சி சந்தர்ப்பவாத கட்சி, பிழைப்புவாத கட்சி. அவருக்கு 2 சீட்டு கொடுத்தா அத்து மீறுவாங்க, 3 சீட்டு கொடுத்தா திமிரி எழுவாங்க, 4 சீட்டு கொடுத்தா அடங்க மறுப்பாங்க. இதுதான் அவங்களுடைய கோட்பாடை தவிர இந்த 3 சீட்டு 4 சீட்டு 5 சீட்டுக்கு தான். சிதம்பரத்தை தாண்டி கட்சி எங்கேயும் போகாது. விழுப்புரம் தாண்டி கட்சி ஒரு 8 கூட எட்டி வைக்க முடியாது. திமுக விடாது. சொல்லப்போனால் 2019 பல வருஷம் பேசிகிட்டு இருக்காங்க. இன்னை வரைக்கும் புது தொகுதியில் திமுக என்கின்ற கட்சி கொடுக்கலன்னா அந்த கட்சி கூட திரும்பி கூட்டணி வச்சிருக்கு. தமிழ் உங்கள் கட்சியை சார்ந்த சங்கத்தமிழ்னு சொன்னார் மானங்கட்ட கூட்டணின்னு. அந்த மானங்கட்ட கூட்டணியில் தான் விசிகா கட்சி இப்போவும் இருந்துக்கிட்டு இருக்கு. அதனால் மண்டை பத்திரம் சும்மா பேசணும்னு சொல்லிட்டு வந்து வாய் இருக்குது நான் வந்து சும்மா அப்படி திருச்சி விடுறேன்னு சொல்லிட்டு பழைய ஃபோட்டோ தூக்கிட்டு வரக்கூடாது. அதே போட்டு விட்டக்கூடாது. ஒரு ஃபோட்டோ விட்டுட்டு இருக்காங்க, ஒரு கேள்வி கேட்டாங்க, ஒட்டு மொத்தமாக தெரிச்சு ஓட்டாங்க. இப்போ இதுக்கு பதில் சொல்லு, அதுக்கு பதில் சொல்லு. என்னங்கடா நாங்கள் கேட்ட கேள்வி ஒரு கேள்வி அண்ணன் ரஞ்சித் மாதிரி பாஜக உள்ளே கொண்டு வந்தது யார்? அதே மாதிரி தான் திமுக பாஜக கூட்டணியில் விசிகா அங்கே வகிச்சிச்சா வகிக்கலையா? கூட்டணிக்குள்ளே இருந்து உங்களுடைய ஓட்டு தாமரை சின்னம் சிவகங்கை சார்ந்த விசிகா தொண்டர்கள் தாமரை சின்னத்தில் பாஜக வெற்றி வேட்பாளர் ஹெச்ராஜாவுக்கு ஓட்டு போட்டிங்களா போடலை? இதுதான் கேள்வி. ஆமாம் இல்லை இவ்வளோதான். இதை விட்டுட்டு நீங்கள் வந்து எனக்கு ஆதாரம் காட்டுங்க, ஃபோட்டோவை காட்டுங்க, வீடியோவை காட்டுங்க. கலர் 8ல் 1.5 நிமிஷத்தில் சட்டை முடிச்சிட்டாப்புல இடுமான காலத்தில் கேட்ட கேள்விக்கு வன்னியரசு ஓட விட்டுருக்காரு. இன்னும் நிறைய பேரை ஓட விட்டு இருந்திருக்கு. மீண்டும் அடுத்தது நல்லதொரு பதில் வந்து சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.